ஹலோ வணக்கம் பீராக், வெல்கம் டு த ஷோ. இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி பேசுறதுக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்மளோட ஃபாஸ்ட் bowling ரிசோர்சஸ். ஏன்னா நிறைய ஒர்க் லோடு அப்படின்றதே நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய நாள். ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஒரு பக்கம் பும்ரா அவருடைய பாடி அவர் என்னதான் அவர் முயற்சி பண்ணாலும் பாடி ஷுட் கோப் அப். நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்தாலும் பாடி ஷுட் கோப் அப் வித் த ஹோல் திங். ஸோ அவர் 5 டெஸ்ட் மேட்ச் 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுறாரு. இன்னொரு பக்கம் சிராஜ் 3 வருஷமா பிரேக்கே இல்லாம ஆடிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய கம்பீர் சொன்னது வி வாண்ட் டு பில்ட் ஆர்மி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வெயிட்டிங் இந்த லைன். ஸோ இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் வந்தோம். ஸோ இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பவுலிங் சினாரியோ பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இதுல விக்ரம் வேதால விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி ஒரு கதை சொல்றேன், கேக்குறியா சார்? சொல்லுங்க. இப்ப நீங்க ஒர்க்லோட பத்தி ரொம்ப கரெக்டா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு ஷாக்கிங் ஸ்டாட்ஸ் நான் கொடுத்த அப்புறம் ஒர்க்லோடு ஜாஸ்தியா கம்மியா என்னன்றத நாணயமா நீங்க சொல்லணும். தீர்ப்பை உங்ககிட்ட விட்டுறேன். சரியா சார்? போட்டுமா? டன் டன். ஜனவரி 1, 2024 அதுல இருந்து இப்போ வரைக்கும் 18 மாசம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஒர்க்லோட நான் சொல்றேன். டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா 486 ஓவர் போட்டிருக்காரு. சரியா? இதே பும்ரா ஓடிஐஸ்ல எவ்வளவு ஓவர் போட்டிருக்காரு நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்க தான் சொல்லணும் டேட்டா. அன்பார்ச்சுனேட்லி பும்ரா ஓடிஐஸ்ல போட்ட ஓவர் 0. 0. எப்ப இருந்து எப்ப பீரா? ஜனவரி 1, 2024 இருந்து இப்ப வரைக்கும். சாம்பியன்ஸ் சரியா? ஆஃபையும் ஆடல. கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் T20 இன்டர்நேஷனல்ஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா 29.4 ஓவர் போட்டிருக்காரு. இந்த ஒர்க்லோடு ஜாஸ்தி மாதிரி அந்நியன் மாதிரி கேக்குறேன். ஜாஸ்தி மாதிரி தெரியுதா, அப்படிதான் தெரியுது. நார்மல்னு தெரியுதா, அட இது ஒண்ணும் பெரிய ஒர்க்லோடு இல்லையேன்னு தெரியுதா? 4 சாய்ஸ் கொடுத்துட்டேன். நியாயமா சொல்லுங்க, இல்லைன்னா எவ்வளவு ஓவர்? அட்டவணை போட்டு தூக்கிடுவான் எல்லாரையும். எவ்வளவு ஓவர்? 29 ஓவர் தான் T20ல போட்டிருக்காரு. ஓடிஐல போலிங்கே போடல. ரெண்டு கம்மி தான். ஓகே. டெஸ்ட் மேட்ச்ல அப்கோர்ஸ் 17 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. 486 ஓவர் போட்டிருக்காரு. இந்த லோடு கம்மியா ஜாஸ்தியா மேனேஜபிளா? அது அதிகம்ல. அதிகம்ன்றீங்களா நீங்க? 480 எத்தனை டெஸ்ட் மேட்ச்? 17 டெஸ்ட் மேட்சுக்கா? 17 டெஸ்ட் மேட்ச் 18 மாசத்துல ஒன் டே ஆடல. T20 T20 ஆடல. அப்ப மேனேஜபிள் தானே. சரி. இப்ப அடுத்து ம். சொன்னீங்கல்ல முகமது சிராஜ், அவருக்கு வரேன். பும்ரா 486.4 ஓவர் போட்டிருக்காரு. சிராஜ் எக்ஸாக்டா 500 ஓவர் போட்டிருக்காரு. ஓகே. டெஸ்ட்ல. டெஸ்ட்ல 500 ஓவர் போட்டிருக்காரு முகமது சிராஜ். ஒன் டேல எவ்வளவு ஓவர் போட்டிருக்காரு தெரியுமா? 25 ஓவர் போட்டிருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் இப்ப இதுக்கு T20க்கு போறேன். இப்ப முகமது சிராஜ் எவ்வளவு ஓவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றேன். 6 ஓவர் போட்டிருக்காரு. இதுல 6 ஓவர் போட்டிருக்காரு. 500 ஓவர் அதுல போட்டிருக்காரு. ஒர்க்லோடு ஜாஸ்தியா கம்மியா மேனேஜபிளா? ஓகே தான் பீடா. ஆனா இன்னொரு விஷயம், அந்த டைப் அந்த பீரியட்ல இந்தியா எவ்வளவு ஓடிஎஸும் விளையாண்டாங்கன்னு பாக்கணும்ல. கம்மியா தானே ஆடி இருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி அதுக்கு ஒரு பில்டப்க்கு சில ஓடிஎஸ் அவ்வளவுதானே ஆடி இருக்காங்க. கம்மியா ஆடினாங்க ஆடலன்றது கணக்கு இல்ல, இவங்க ஆடலன்றது தான் கணக்கு. நம்ம பேசுறது ஒர்க்லோட் எத்தனை பால் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது தான் கணக்கே ஒழிய இந்தியா ஆடுறாங்க ஆடலன்றது கணக்கு இல்ல. How many deliveries as a fast bowler he has delivered in a period of 18 months தான் ஓகே. என்னோட கேள்வி. மேட்ச் இல்லாமலே கூட இருந்திருக்கலாம். ஆமா, மேட்ச் இல்லைன்னா அது யோசிச்சு பாருங்க. சிராஜ் உட்கார கூட வச்சிருக்காங்க. ஆ, T20 வேர்ல்டு கப்ல உட்கார கூட வச்சிருக்காங்க. 6 ஓவர் T20ல 25 ஓவர் தான் ஓடிஐல போட்டிருக்காரு. டெஸ்ட் மேட்ச்ல 500 ஓவர் ஆமா பீடா. ஆனா போட்டிருக்காரு. சிராஜ் நீங்க 22ல இருந்து எடுங்களா, இன்னும் அதிகமா வரும். என்னது? இல்ல, நான் 2022ல இருந்து எடுத்தா சிராஜுக்கு இன்னும் அதிகமா வருங்கிறேன். நான் ஒரு ரேண்டமா உங்களுக்கு ஆ. ஒரு 18 இப்ப இப்ப 7 மந்த்ஸ் 19 மந்த்ஸ் நான் சொல்றது. நீங்க ஒரு டாக்டர். 19 மாசத்துல 2 ஃபார்மேட்லயும் 2 பேரும் போலிங்கே ஆல்மோஸ்ட் போடல. ஒரே ஒரு
ஃபார்மேட்டை தான் போலிங் போட்டிருக்காங்க. ஏன் அதுக்கப்புறம் அந்த ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்குன்ற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரா வரேன் நானு, அதுக்கப்புறம் we will have that discussion. ரவீந்திர ஜடேஜா 495 ஓவர் போட்டிருக்காரு. ஓகே, டெஸ்ட்ல டெஸ்ட்ல இப்ப நான் சொல்றதெல்லாம். ஆகாஷ் தீப் 256 ஓவர், வாஷிங்டன் சுந்தர் 182 ஓவர், குல்தீப் யாதவ் 135 ஓவர், பிரசித் கிருஷ்ணா ஒன்லி 140 ஓவர்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி 72 ஓவர்ஸ், முகேஷ் குமார் 24.2 ஓவர்ஸ், ஹர்ஷித் ராணா 45 ஓவர், லாடு 27 ஓவர், கம்போஜ் 18 ஓவர். ஓகேவா? இங்கேருந்து நான் உங்களுக்கு ஓடிஐக்கு போறேன். குல்தீப் யாதவ் டாப்ஸ் த சார்ட் 94.1 ஓவர்ஸ், அக்ஷர் பட்டேல் 93.2. இவங்கெல்லாம் ஒர்க்லோடே டெஸ்ட் மேட்ச்ல இல்லாதவங்க. ஜடேஜா 60 ஓவர் தான் போட்டிருக்காரு. அப்புறம் முகமது ஷமி பாத்தீங்கன்னா 56.5 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு. ஹர்ஷித் ராணா அதுல 45, இதுல 36, வருண் சக்கரவர்த்தி 40, வாஷிங்டன் சுந்தர் 32, ஹர்ஷதீப் சிங் 22 ஓவர் தான் போட்டிருக்காரு, முகமது ஷமி 25 ஓவர் தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் T20க்கு போயிடுவோம். ஹர்ஷதீப் சிங் has bowled the most 76.3. அதுக்கப்புறம் சிவி வருண் 46 ஓவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணா 78, அக்ஷர் பட்டேல் 60, ஹர்திக் பாண்டியா 64, வாஷிங்டன் 37, ஜஸ்பிரீத் பும்ரா இப்பதான் சொன்னோம் 29.4, குல்தீப் ஒன்லி 23, முகேஷ் ஒன்லி 20, ஆவேஷ் கான் ஒன்லி 20. ஓகே, உங்களுக்கு இந்த இவரு சிராஜ், பிரசீத் கிருஷ்ணாலாம் ரொம்ப பின்னாடி இருக்காங்க. சிராஜ் 6 ஓவர் தான் போட்டிருக்காரு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பவுலர் ஒரு ஃபார்மேட்ல ஜாஸ்தி பவுலிங் போட்டிருக்காங்க. ஒன் டே எல்லாம் ஹர்ஷதீப் ஜாஸ்தியா, T20ல ஹர்ஷதீப் ஜாஸ்தியா போட்டிருக்காரு. நீங்க பும்ராவும் சரி, சிராஜும் சரி, பிரசீத் கிருஷ்ணாவும் சரி, ஆகாஷ் தீப்பும் சரி, they didn't even almost feature in other two formats, that is ODIs and T20s. அப்ப நீங்க ப்ராப்பரா மேனேஜ் பண்ணீங்கன்னா, சுனில் கவாஸ்கர் சொல்ற மாதிரி this is not a workload which concern you. 19 மாசம், நான் சொல்றது 19 மாசம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 19 மாசத்துல ஹெவி ஒர்க்லோடுன்னு பாத்தீங்கன்னா, சிராஜ் 19 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு, பும்ரா 17 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு. சிராஜ் 19 மாசத்துல 19 டெஸ்ட் மேட்ச், அதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் இன் அ மந்த். ஜஸ்பிரீத் பும்ரா அத கூட ஆடல. அப்படிங்கும்போது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஒர்க்லோடுன்னு. இப்ப கிரிக்கெட் எப்படி ஆயிடுச்சு உங்களுக்குன்னா, அந்த காலத்துல இந்த மார்ஷல், ராபர்ட்ஸ், ஹோல்டிங், கபில் தேவ், இவங்கெல்லாம், இம்ரான் கான், இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி போலிங் போட்டுனே இருப்பாங்க. இப்பதான் இந்த 6 ஓவர்ல கட் பண்ணு, 5 ஓவர்ல கட் பண்ணு அப்படின்னு வாசிம் அக்ரமும் இம்ரான் கானும் விக்கெட் விழ ஆரம்பிச்சதுன்னா நான் ஸ்டாப்பா ஒரு 2 போட்டுனே இருப்பாங்க போலிங்க. 10 ஓவர் ஸ்பெல் எல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்பெல்லாம். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த பிசியோதெரபிஸ்ட், ட்ரெயினர்ஸ் அங்க எங்க வராங்க, ஸ்கேன் பண்றாங்க, ஏதாவது ஒண்ணுன்னா எம்ஆர்ஐ, டிஆர்ஐ கேருன்றாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ரீஆப் பண்றதுக்கு 6 மாசம் ஆகுன்றாங்க. The problem is the scientific methods are really gone up. அதனால உங்களுக்கு நீங்களே ஒரு டாக்டர் உடனே என்ன பண்றாங்க, நோ இன்ஜுரி அக்ரிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்லோடு ஜாஸ்தின்றாங்க. இது ஏன் ஒர்க்லோடு, எதனால அவங்கள கொல்றதுன்ற ரீசன் இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்புறம் ஐஏஎஸ், அப்புறம் அனலிஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க டாக்டர். இப்ப நான் உங்களுக்கு 19 மந்த் ஸ்பேன்ல ஒர்க்லோட நான் சொல்லிட்டேன். அந்த ஒர்க்லோடு இன் ஜெனரல் அக்கார்டிங் டு யூ பூதாகரமா இருக்கு பீடாக்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்றத நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஒர்க்லோடு இது பண்ற அளவுக்கு என்னோட எக்ஸ்பர்டீஸ் அது கிடையாது. நீங்க உங்களோட நியாயமான ஒரு கருத்தை சொல்லுங்க, ஏன் அவங்கள கொல்றதுன்றத அடுத்து நான் சொல்றேன், அதை நீங்க கண்டிப்பா ஒத்துப்பீங்க. நீங்க சொல்ற இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது 19 மாசத்துல 19 டெஸ்ட் ஒண்ணுமே இல்லை, இட் கேன் பி டன். ஏன்னா எவ்வளவோ பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. சிராஜுமே டெஸ்ட் சீரிஸ் முடிச்சோடனே கேட்டப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஐம் ஹாப்பி டு டூ தட் ஃபார் மை கண்ட்ரின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்னும் அதை பெருசா அவர் காட்டிக்கல. ஒரு மேட்ச் கூட அவர் இன்ஜுரின்னு புல் அவுட் பண்ணல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஃபேர் இனஃப். பட் ஒர்க்லோடு ரொம்ப அதிகமானு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது முடியாத அளவுக்கு பூதாகரமா இருக்கா, அவங்களால முடியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனா அப்படின்னு பார்த்தா இல்ல, அப்படி கிடையாது. கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எங்க அவங்கள கொல்லுதுன்னு நான் சொல்றேன்,
சிராஜ் வந்து எத்தனை ஓவர் போலிங் போட்டிருக்காரு T20லயும் ODIலயும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள ஹர்ஷதீப் சிங் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ஹர்ஷதீப் சிங் இஸ் ஆன் டூர் வித் இந்தியா. என்னோட கணக்குப்படி ஹஸ் நாட் போல சிங்கிள் பால் இன் டெஸ்ட் கிரிக்கெட். நெட்ஸ்ல ஃபுல்லா ஆனா போட்டிருக்காரு. ஆனா நெட்ஸ்ல என்ன ஆகுது, எது அவங்கள கொல்லுதுன்னா, இப்போ முகமது சிராஜ் T20 வேர்ல்டு கப் போயிருக்காரு, 2 மேட்ச் ஆன அப்புறம் டிராப் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு பிராக்டிஸ் செஷன்லயும் பூம் பூம் மாடு மாதிரி நீங்க போலிங் போடுறீங்க. அந்த நெட்ஸ்ல போலிங் போடுற பால்ஸ் எல்லாம் நமக்கு கணக்கு தெரியாது. ஓகே, இப்ப நான் சொன்னது பிளேயிங் டேஸ் மட்டும்தான். இவங்க ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட்னா எப்படி தெரியுமா மேனேஜ் பண்ணணும்? இஃப் யூ ஃபீல் தட் அ பர்டிகுலர் ஃபாஸ்ட் bowler who is spearhead of one format, that is test cricket, has got a little chance to take part in one of the formats, that is ODI or T20, he should not be selected in the squad. உங்களோட இல்லப்பா கண்டிப்பா அவன் ஆடுவான் அப்படின்ற ஒரு இதுவா இருக்கும் போது, உங்களுக்கு நீங்க ஒரு ஸ்குவாட ஏசியா கப்புக்கு இப்ப எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கோச்சுக்கு வந்து தெரியும் யாரு விச் இஸ் கோயிங் டு பி த பிரைமரி டாப் 4 சாய்ஸஸ் ஆஃப் ஃபாஸ்ட் bowlers-னு. மீதி இருக்கிறவனை நீ வீட்டுல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா, தட் இஸ் த ஐடியல் ரெஸ்ட் அண்ட் ரிகவரி என்ன பொறுத்த வரைக்கும். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் இன்னொன்னு கேக்குறேன். அவங்க வந்து நெட்ஸ்ல போட வேணாம், பட் வீட்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா பவுலர்னா அப்பப்போ பவுலிங் போட்டு டச்ல இருக்கணும். சார் அந்த மாதிரி ஒரு டயத்துல தான் நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஜிம்முக்கு போவாங்க, அவங்களோட ரொட்டீனை நான் சொல்றேன். நீங்க ஒரு பிரேக்குன்னு கொடுத்தீங்கன்னா ரிலாக்ஸ்டா ஜிம்முக்கு போவாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை நெட்ஸுக்கு போயிட்டு சும்மா ககீஸ்வரபாதம் என்ன பண்ணுவாருன்னு பாத்துருக்கேன். அதுதான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல அவர் எப்படி போட்டாரு, டச் விட்டு போகுது எப்படி அப்படி பண்ணா இருங்க, நம்ம தான் பார்த்து புலம்புனமே. சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க எப்படின்னா, இப்போ ஒரு 40 நாள் நீங்க ஒரு சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு டோர்னமெண்ட்டை நீங்க எடுக்கிறீங்கன்னா 40 நாள் உங்களுக்கு பன்னு ரொட்டி சாப்பிட்டு படுத்து தூங்க மாட்டாரு, ஜிம்மு பண்ணுவாரு, வேற ஏதாவது ரீஹாப் ஏதாவது பிசியோ ஒர்க் லோட் இது பண்ற மாதிரி இருந்தா அதை பண்ணுவாரு. 3 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வாட் he feels his body wants to keep that rhythm going. அப்படியே ஜாலியா ஓடி இதோட ரிலாக்ஸ்டா ஒரு 20 பால் அப்படி போட்டு போவாரு, எந்த ப்ரெஷரும் இல்லாம, ஓப்பன் நெட்ஸ்ல பேட்ஸ்மேனே இல்லாம அப்படியே அழகா அப்படி போட்டு போவாரு. ஸோ நீங்க இந்த 40 நாள் சுத்தமா வந்து பேட்டிங் பாலிங் தொடாம அவங்க இருக்க மாட்டாங்க. they know what to do to keep their momentum going. ரெண்டாவது கில்லர் என்னன்னா, இப்ப இது மூணையும் சொல்லிட்டோம். இந்த இந்தியன் பிரீமியர் லீக்னு ஒரு கில்லர் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைன்னா, அதுவும் உங்களுக்கு 4 ஓவர் தான். நீங்க 14 மேட்ச்னு வச்சிருந்தீங்கன்னா கூட 56 ஓவர் தான். 56 ஓவர் எல்லாரும் பும்ரா மாதிரி போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. ஒரு சில போலர்ஸ் 56 ஓவர் போடுறதும் கிடையாது. அதுல கில்லர் என்னன்னா உங்களோட ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ். யூ டோன்ட் ஹாவ் டைம் டு ஹிட் த ஜிம். யூ பிளே a மேட்ச் at 12 o'clock 1 o'clock, நெக்ஸ்ட் டே யூ டிராவல் அண்ட் கோ டு தி நெக்ஸ்ட் வென்யூ. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த கரீபியன் பிரீமியர் லீக் அங்க மாதிரி இருக்கும் பாருங்களேன். அங்க ஒரு வென்யூல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சென்ட் கிட்ஸ்ல ஆடுறோம்னா, அந்த சென்ட் கிட்ஸ்ல ஒரு 7 நாள் 8 நாள் எல்லா டீமும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேரவான் மூவ்ஸ் டு சென்ட் லூசியா, இட் மூவ்ஸ் டு டிஎன்பிஎல் ஆன்டிகுவா. அப்படிதான் பண்றாங்க. அதனால இப்ப ஐபிஎல்ல மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 74 டோர்னமெண்ட் யூ ஆர் ஆன் த பிளேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். யுவர் ஸ்லீப் இஸ் லேக்கிங், யூ டோன்ட் ஹாவ் டைம் டு டூ ட்ரைனிங். நான் இன்னொன்னு சொல்றேன், என்னதான் நீங்க ஃபிட்னஸ் வீக்கா இருந்தாலும் நைட்டு தூங்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும், உங்களை மாதிரி பிளைட்ல போற ஆள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. உங்க ஷெட்யூல் சொன்னதே எனக்கு தலையை சுத்திருச்சு. நான் என்ன கேக்குறேன்னா, நான் உங்களுக்கு கேக்குறேன், எவ்வளவு டஃப் இஸ் இட் வென் யூ டிராவல் ஆன் அ பிளைட் with less sleep? How difficult is it for you to get yourself motivated to hit the gym, particularly the fast bowler? ராத்திரி முழுக்க மேட்ச் ஆடிட்டு உங்களுக்கு 4 ஓவர் அதை இன்ஜுரி ப்ரோன் ஆக்கியும் அதுவும் செஞ்சிருது. ஸ்லீப்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் அண்ட் யுவர் டிராவல் எவ்ரிதிங் புட்ஸ் டுகெதர் மேக்ஸ் யூ இன்ஜுரி ப்ரோன். இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்ப சிராஜா இருக்கட்டும் பிரசீதா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஃபிட்டா இருந்தா என்ன பண்றாங்க, they add them in the squad whether if they're not going to play. துபாய் இப்ப உங்களுக்கு துபாய் மாதிரி ஒரு இடத்துல இப்ப ஏசியா கப் ஆடுறாங்கன்னா, திருப்பி இந்தியா இஸ் கோயிங் டு பைல் அப் இட் வித் ஸ்பின்னர்ஸ் இன் தேர் பிளேயிங் 11. ஹார்ட்லி தே ஆர் கோயிங் டு ஃபீல்ட் மோர் தென் 2 சீமர்ஸ். பர்டிகுலர்லி ஹர்திக் பாண்டியா தே கன்சிடர் him as an able bowler to bowlன்றதுனால திருப்பியும் அதே ரூட்டை தான் எடுப்பாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி எடுத்தாங்க. ஆனா these guys will be on duty. ஓகே, அவங்கள நீங்க என்ன பண்ணோம், பும்ராவை ரெஸ்ட் பண்றேன், சிராஜையும் ரெஸ்ட் பண்ணிடுன்றேன் நானு.
சிராஜையும் ரெஸ்ட் பண்ணிடு, பிரசித் கிருஷ்ணாவையும் ரெஸ்ட் பண்ணிடு. யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு யூ ஃபீல் தட் த ஒர்க் லோட் இஸ் மோர், ரெஸ்ட்ன்றது என்ன? நீ டூரிங் பார்ட்டில உக்காத்தி வச்சுட்டு திஸ் மேட்ச் இஸ் ரெஸ்டட் இஸ் நாட் அ ரெஸ்ட். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரெஸ்ட் பண்ணாங்க, அவருக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க 5வது டெஸ்ட் நீ ஆட மாட்டேன்னு. They would have had a few practice sessions before the test match. Do you think Jasprit Bumrah would have skipped the practice, would have been sleeping in the hotel? No. வருவாரு, அதுக்கப்புறம் அந்த வார்ம் அப், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல்டிங் ட்ரில்ஸ், அதுக்கப்புறம் bowling, தே ஆல் டூ தட். உங்களுக்கு நீங்க மேட்சே ஆடலைன்னாலும் யூ ஆர் ஸ்டில் கெட்டிங் யுவர் பாடி என்கேஜ்டு. அங்கதான் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ஜாஸ்தி ஆகுது. இப்ப நான் வந்துட்டு அமௌண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாட் தே பிளேட் கலெக்டிவ்லி இன் 3 ஃபார்மேட்ஸ் கொடுத்த போது நீங்க யோசிக்கிறீங்க, யோசிச்சு என்ன சொல்றீங்க? ஆமா, ஒர்க் லோட் சொல்றது கரெக்ட் தானே. 19 டெஸ்ட் மேட்ச்ல 19 டெஸ்ட் மேட்ச் தான், 19 மாசத்துல 19 டெஸ்ட் மேட்ச், 25 ஓவர் போட்டிருக்காரு ஒன் டேல சிராஜ், 6 ஓவர் போட்டிருக்காரு T20ல. இது சொல்றது கரெக்ட் தானே? 2வது கில்லர் இந்த ஐபிஎல். ஆனா நம்ம ஐபிஎல் நம்மளும் நீங்களும் அரசியல்வாதி ஆயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளும் ஐபிஎல் குறை சொல்லக்கூடாது. ஐபிஎல்ங்கிறது எத்தனை பேருக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்னா, அந்த ஷெட்யூல் ஆஃப் பிளையிங் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு ஒரு பிளைட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஐபிஎல் இல்லைன்னா கிரிக்கெட்டே கிடையாது. நீங்க வேற. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் ஒண்ணு. 2வது இவங்க என்ன பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, இன்னொன்னு டு ஆட் ஆன் மோர் டபுள் ஹெட்டர்ஸ். நிறைய டபுள் ஹெட்டர்ஸ் நீங்க ஆடினீங்கன்னா, இப்ப எல்லா டோர்னமெண்ட்டும் பாருங்க, நடுநடுல ஒரு நாள் பிரேக் வரும். பிக் பேஷா இருக்கட்டும், சிபிஎல்லா இருக்கட்டும், எந்த லீக், எஸ்ஏ லீகா இருக்கட்டும், நடுநடுல ஒரு நாள் பிரேக் வரும். 100ஆ இருக்கட்டும். ஐபிஎல் மட்டும்தான் உங்களுக்கு 70 நாள் டியூரேஷன் பிரேக்கே இல்லாம சுத்துறாங்க. அப்படிங்கும் போது பிரேக்கே இல்லாம உங்களுக்கு சுத்துறாங்க, 10 டீம் ஆடுது. அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? அன்பார்ச்சுனேட்டா த ப்ராப்ளம் இஸ் யூ டோன்ட் ஹேவ் பிரீத்திங் ஸ்பேஸ் அட் ஆல் ஆஃப்டர் பினிஷிங் அ கேம். இன்னொன்னு நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், எந்த டீமாவது 4 ஹோம் கேம் கண்டினியூஸா வந்து ஐபிஎல் ஆடி நீங்க பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. இப்ப சிஎஸ்கே எல்லா மேட்சும் நீங்க கிரவுண்ட்ல போய் பேஷனட்டா பாக்குறீங்கல்ல. ப்ளீஸ் டெல் மீ ஹவு many பேக் டு பேக் மேட்சஸ் சிஎஸ்கே have played in சென்னை? நீங்க சொல்றீங்களா? நான் பேக் டு பேக் 2 மேட்ச் வரும், சில சமயம் 3 மேட்ச் கூட வரும். ஆனா கேப் இருக்கும் எல்லாத்துக்கும். 3 மேட்ச் வரும், 3 மேட்ச் வந்திருக்கு, ஆனா கேப் இருக்கும். லைக் ஒரு வாரத்துல 3 மேட்ச் வரும். 6 நாள்ல 3 மேட்ச். 70 நாள் நீங்க டூர் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல 28 நாள், 7ல இருந்து 9 நாள் வரைக்கும் ஒரு வென்யூல நீங்க இருக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, தட் இஸ் வேர் ஒரு 2 நாள் பிராக்டிஸே இல்லாம இருக்கும், டிராவல் இல்லாம இருக்கும். நீங்க 2 நாள் நல்லா படுத்து தூங்கலாம். நான் 12 வருஷம் 11 வருஷம் ஐபிஎல்ல வேலை செஞ்சிருக்கேன். இந்த ஐபிஎல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நான் ஒரு சப்போர்ட் ஸ்டாஃப் தான், பார்ட் ஆஃப் கோச்சிங் ஸ்டாஃப். எப்படி இருக்கும் தெரியுமா திரும்பி வந்த உடனே? இன்னொரு கேள்வி என்ன கேட்கறேன்னா, 70 நாள் ஆடுவாங்க, 2 நாள் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு இங்கிலாந்து டூர் இருக்கும், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டூர் இருக்கும், ஒரு ஸ்ரீலங்கா டூர் இருக்கும். சில சமயம் ஐபிஎல் பிளே ஆஃப் நடந்துட்டு இருக்கும் போதே மத்தவங்க எல்லாம் பேட்சஸ்ல கிளம்பி போவாங்கன்னா சொல்லுவாங்க, அப்படிதானே? அத இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த ஒர்க் லோட்? இதுல இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், தி இன்ஜுரி ரிலேட்டட் பயோமெக்கானிக்கலி ரிலேட்டட் ஆர்ட் இன் கிரிக்கெட் இஸ் ஒன்லி ஃபாஸ்ட் போலிங். ஒரு பேட்ஸ்மேன் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டான், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு லெக் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டான், அவ்வளவு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. விக்கெட் கீப்பர் அவ்வளவு கஷ்டப்பட மாட்டான். இந்த கஷ்டப்படுறவன் யாரு அப்படின்னா ஃபாஸ்ட் bowler தான். ஒரே ஒரு சிலருக்கு வந்து டெக்னிக் சரியில்லாம உங்களுக்கு இன்ஜுரி வரும். ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி இது வாட் தேர் ஆபரேட்டிங் இஸ் உடம்பு, இட் இஸ் நாட் அ மிஷின். அந்த ஸ்ட்ரெஸ்லயே நீங்க சொல்றீங்க பாருங்க, டீஹைட்ரேஷன், அது இது நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ். அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லயே நிறைய பேருக்கு உடம்பு அடி வாங்கின்னு அவங்க எதிரே பார்க்காத ஒரு இன்ஜுரியும் வர்றதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால இவங்க ஐபிஎல் எப்படி யோசிக்கணும்? நான் இன்னொன்னு கேக்குறேன், ஐபிஎலுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை ஆந்திரா பிரீமியர் லீக்ல ஞாபகம் இருக்கா? திடீர்னு ஆளு உங்க போனும் காணும், மெசேஜும் காணும். ஒரு கிரிக்கெட்டர் போன் பண்ணாரு உங்க போன்ல இருந்து எனக்கு, பீராகு வந்து டீஹைட்ரேஷன் அட்மிட் ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஞாபகம் இருக்கா? அது வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஆட்ஸ் ஆன் டு தி ஹோல் திங். நான் ஹெட் கோச், இப்போ அவர் என்ன சொன்னாரு டாக்டரு, நீங்க வந்து வெளியில போனீங்கன்னா உங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு பல்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு, ஹார்ட் ரேட் எல்லாம் கண்ணா பண்ணான் இருக்கு. சலங்கை வழி கமலஹாசன் மாதிரி சொல்லி, யோ ஏடியா இதெல்லாம் நீ யார்கிட்ட பேசுறேன், உயிர் போனா போட்டோம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் கோச் அசைன்மெண்ட், நான் போகலன்னா பசங்க கஷ்டப்படுவான், எடியா எல்லாத்தையும் தான். தொடர்ந்து அதுக்கப்புறம் 3 நாள் 3 நாள் மேட்ச் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? எலிமினேட்டரு
அதை ஜெயிச்ச உடனே அடுத்த நாள் குவாலிஃபை டூ, அதை ஜெயிச்ச உடனே ஃபைனல்ஸ். நான் சொன்னேன் எடியான்னு. இப்ப அவங்க பயந்துட்டாங்க ஒரு சிலர்லாம். அந்த ஓனர்லாம் வந்து நான் உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிச்சிடறேன், நீங்க ஊருக்கு போயிடுங்க. நான் சும்மா இருங்க, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறது இல்லை. நைட்டு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி என்ன ஹோட்டலுக்கு வரணும், காலையில 10 மணிக்கு பிராக்டிஸ் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு. நான் ஒரு பைத்தியக்காரன். பட் நான் என்ன சொல்றேன்னா, வாட் மை பாடி. பிளேயர்ஸ்க்கு ஐபிஎல் லெவல்ல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாள் ரெஸ்ட் கிடைக்குமா எந்த இந்தியன் பிளேயர்ஸ்க்காவது? உங்களை கேட்கிறேன். இருக்காது. எப்படி எப்படி இருக்கும் தெரியுமா? 2 நாள் அதுக்குதான் எல்லாரும் ஐபிஎல் முன்னாடி ஒரு சீரீஸ் வந்து எல்லாரும் அப்படியே ஃபுல் அவுட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஐபிஎல் வருவாங்க ஃபிட் ஆயிட்டு. ஐபிஎலுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி இந்தியா வில் பினிஷ் தேர் என்கேஜ்மெண்ட்ஸ், அடுத்த நாள் கிளம்பி வருவாங்க. ஓகே, ஐபிஎல் முடிஞ்ச உடனே நீங்க சொல்ற மாதிரி அந்த பிளே ஆஃப்ஸ்ல குவாலிஃபை ஆகாத அந்த டீம் எல்லாம் ஆல்ரெடி முன்னாடியே அனுப்ப சொல்றாங்க. இவங்க ஐபிஎல் ஜெயிச்சுட்டு அப்பா அப்படின்னு நிப்பாங்க. அதுக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு பிளைட்னுவாங்க. திஸ் இஸ் த மெயின் ரீசன் இன்ஜுரிஸ் ஹேப்பன் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். புத்திசாலி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டிசம்பர் ஜனவரில இன்ஜுரி ஆயிக்குவாங்க, கரெக்டா ஐபிஎல் ஃபிட் ஆயிட்டு வந்துருவாங்க. இல்ல, நான் சொல்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஒரு டாக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் உங்களை கேக்குறேன். ஃபுல்லி ஒத்துக்கிறேன். பட் அது அவங்க மேனேஜ் பண்ணும், இண்டிவிஜுவலும் மேனேஜ் பண்ணும், ஆஸ் அ ஹோல் ஆர்கனைசேஷன் லெவல்லையும் தே ஹேவ் டு மேனேஜ் இட். இதுல 2 விஷயம் இருக்கு சார். ஆஸ் அ bowler, if you have an unorthodox action, if you are a fast bowler, you are a high octane fast bowler, you are going to touch 140. நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் உனக்கு இன்ஜுரி வரத்தான் வரும். ஒண்ணு, அந்த போலரோட ஆக்ஷனை தைரியமா கரெக்ட் பண்ணணும். பண்ணலன்னா அவரோட ஒர்க் லோடு தாங்க முடியாது. ரெண்டாவது ஃபார்மேட்டை கட் பண்ண வைக்கலாமா? ரெண்டாவது நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் இது நான் கேக்குறேன். என்னது நீங்க ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்கன்னா அது முடிச்சிருங்க, அப்புறம் நான் கேக்குறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல ஒரு போலர் வந்து ஒரு 30% ஆஃப் த மேட்சஸ் தான் ஆடுவான் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா, give him a complete trust, let him not be on the touring party. மூணாவது சஜஷன், keep more 7 to 9 days of one team not traveling in IPL, because IPL is already swelling to 70 days. நிறைய டைம் இருக்குங்கும் போது அந்த கொஞ்சம் ஷெடியூல் வந்து பேக் டு பேக். நீ ஒரு தடவை சொன்னீங்க பாத்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் பேக் டு பேக் ஆடினாங்க, ஞாபகம் இருக்கா? நைட்டு மேட்ச் பெங்களூர்ல ஆட்டு, அடுத்த நாள் டிராவல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் மேட்ச் திருப்பி. ஒரு சிலர்லாம் வந்து ஃபிட்னஸ்லாம் இல்லைன்னா அங்கேயே பிடிக்கும். ஓகே, so these are all the factors that is causing them to get injured. It is actually not the workload numbers நான் clear. so India, so அது உங்க லாங்குவேஜ், அதுக்கு நான் வரவே மாட்டேன். என்னோட டொமைன் கிடையாது, என்னோட எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னா ஆமா ஐயா அப்படின்னு கேட்டுப்பேன். சோ பிளான் எப்படி பண்ணணும்னா, வாட் இஸ் தேர் ஆன் தேர் கண்ட்ரோல். ஏசியா கப்ல நீ 2 மேட்ச் தான் ஆட போறியா துபாயில, நீ வராத, நீ வீட்டுல இருந்துரு. தட் இஸ் ஒன் வே ஆஃப் மேனேஜிங். ஏன்னா ஐபிஎல் ஒரு ஃபார்மேட்டை கட் பண்ணி விட்டுலாமான்னு கேக்குறேன். இப்ப பும்ரா 2 ஃபார்மேட் போதும், சிராஜ் 2 ஃபார்மேட் போதும், ஹர்ஷதீப் 2 ஃபார்மேட் போதும், கட் பண்ணி விடலாமான்னு கேக்குறேன். பட் அது பிளேயரோட உரிமை இல்லையா? எல்லா சிராஜ் நான் ஃபிட்டா இருக்கேன், நான் விளையாடுவேன் அப்படின்னு விளையாடலாம் இல்லையா? அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஆசைப்பட்டு ஒரு நாள் ஆட்டை அடிச்சு பிரியாணி போடுறதுன்றது. நீங்க தான் சொன்னீங்க அத. நான் என்ன சொன்னேன், ஐயா உன் கமிட்மெண்ட் எனக்கு நல்லா தெரியும், நீ தேசத்தை ஆல்ரெடி பெருமைப்படுத்திட்ட, லாங் டேர்ம் எனக்கு வேணும். ஏசியா கப் நீ இல்லாம என்னால ஜெயிக்க முடியும். நீ ஹைதராபாத்ல சந்தோஷமா பிரியாணி சாப்பிட்டு ஜாலியா இரு. இது உன்னை இந்த பக்கம் பார்த்த இடத்துலயேன்னு ரஜினி சார் சொன்ன மாதிரி அவர் அமுச்சு வச்சிடணும். தட் இஸ் த ரைட் வே ஆஃப் மேனேஜிங் particularly the fast bowlers. whenever you feel that, அதே மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச், வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச், என்னோட கணிப்புப்படி ஒரே ஒரு ஃபாஸ்ட் bowler தான் ஆட போறாங்க. சோ நீ என்ன பண்ணும், ஓகே டக்குன்னு ஒருத்தனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தர் இருக்கணும். 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுட்டு 3வது ஃபாஸ்ட் பவுலரு ஒரு சின்ன பையனை வச்சுக்கோன்ற. நானு பரவாயில்ல, பேக்கப்பா சின்ன பையனை வச்சுக்கோ, மத்த எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு ஆள் ஆண்டிங்கன்னா வெறுமனை ஃபீல்டிங் பண்ணிட்டு ஒரு ஓவர் போலிங் போட்டுட்டு 5 நாள் அப்படியே நின்றுட்டு பேட்டிங்கும் கிடைக்காம உங்களுக்கு. தட் இஸ் வேர் யூ ஃபைண்ட் அ தின் லைன் பிட்வீன் மேனேஜிங். திஸ் இஸ் த ஒர்க் லோட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். நான் சொல்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐ ஓபனர் மாதிரி இருக்கா, இல்ல வந்து இல்ல பீடாக் யூ ஆர் டாக்கிங் ரபிஷ்ன்றீங்களா? ஐ எம் ரெடி டு டேக் போத் தி சஜஷன்ஸ் அவுட். இல்ல ஃபேர்னஸ் தான் பீடாக், அது வந்து ஓகே தான், நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் தான். பட் அந்த காலை வந்து இண்டிவிஜுவல் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, தேர் ஷுட் பி எ மெடிக்கல் டீம்
அந்த ம். மெடிக்கல் டீம் தே ஷுட் ஹேவ் அ த்ரெஷோல்ட் ஆஃப் ஒர்க்லோடு. ஏன்னா அந்த டீமோட டிராவல் பண்றவனுக்கு தான் அவன் நெட்ஸ் டூரிங் த டூர் என்ன பண்றான்றது அவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஐ கேன் ஒன்லி கெட் த ஸ்டாட்ஸ் ஆன் ஃப்ரம் ஜான்வரி 1. அதுக்கப்புறம் அந்த டூர்ல வென் இஸ் நாட் ஆக்டிவ்லி பிளேயிங் ஹவு மச் ஆஃப் எஃபர்ட் இட் இஸ் புட்டிங் அந்த த்ரெஷோல்ட் அவனுக்கு தான் தெரியும். ஸோ அவன் என்ன பண்ணணும், இவ்வளவு ஒர்க்லோட் இப்ப நான் டீமோட இருக்கேன்னா கம்ப்ளீட் ஒர்க்லோடு நெட்ஸ்ல என்ன பண்றான் எல்லாத்தையும் கொடுத்துருவேன். மேட்ச்ல எவ்வளவு தூரம் ஓடுறான் அதெல்லாம் கூட கொடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு வந்து இப்ப இந்தியன் டீமோட நான் இல்லைன்றதுனால எனக்கு அவங்க நெட்ஸ்ல எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க எப்படி பிரேக் கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன பண்ணணும், இவன் த்ரெஷோல்டு ஃபாஸ்ட் பவுலரு, இவனோட லிமிடேஷன்ஸ் இவன் போடுற ஸ்பீடுக்கு அவன் ரீச் பண்ணிட்டான். அடுத்த டூர் என்ன ஆனாலும் சரி, அந்த எப்படி நீங்க பிளான் பண்ணணும், எந்த டூருக்கு அவன் ரொம்ப தேவைப்பட மாட்டான். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு when they're touring here சிராஜும் தேவையில்லை பும்ராவும் தேவையில்லை அன்லஸ் ஒரு எனப் ரெஸ்ட். அந்த த்ரெஷோல்ட் ரீச் பண்ணிட்டாங்கன்னா அந்த மெடிக்கல் டீம் should say we are not needed of these two bowlers, then the management would say you are going to take a rest. இதுதான் நான் கொடுக்கிற இன்டெலிஜென்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கலாம். அத இண்டிவிஜுவல் லெவல்ல பிளேயர்ஸும் அதுக்கு ஒத்துக்கும். திருப்பி நான் அதே பாயிண்ட் தான் சொல்றேன். நான் வந்து அம்பிஷியஸா இருப்பேன், இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் நிறைய இருக்கும். அம்பிஷியஸ் ஓகே சார், நீங்க நான் அம்பிஷியஸ் 300 விக்கெட் எடுக்கணும்னு எய்ம் பண்ணிருப்பேன். கரெக்ட். இந்தியாக்காக விளையாண்டு 500 விக்கெட் ஒரு எடுக்கணும்னு சில எய்ம் டீம் எல்லாம் பண்ணிருப்பேன். பாத்தீங்கன்னா அப்படியே நாக்கு சப்ப கொட்டிட்டு வருவாங்க, யோ ஒரு 7 for 27 போச்சு போவியா அப்படிம்பாங்க. வெஸ்ட் இண்டீஸோட நான் விளையாண்டேன்னா நான் 10 விக்கெட் 15 விக்கெட் எடுப்பேன் இந்த சீரீஸ்ல. நான் சொல்ற இது இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃபாஸ்ட் bowling யூனிட், நாட் ஃபார் அதர்ஸ். அன்லெஸ் அதர்வைஸ் அதர்ஸ் ஆஸ்க் ஃபார் அ பிரேக். ஒரு சிலர் மென்டல் ஃபேட்டிக் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. கேஎல் ராகுல் வந்து வெஸ்ட் இண்டீஸோட நான் பிரேக் எடுக்கிறேன் அப்ப கூட மத்தவனுக்குலாம் நீ வந்து அன்லெஸ் அதர்வைஸ் தெர் இஸ் a சான்ஸ் யூ மைட் கெட் injured ஆர் இஸ் கேரிங் a little bit of injury, அதை கொடுக்கவே கொடுக்காத. ஃபாஸ்ட் bowlersக்கு the management should decide. The team that is traveling with the team should decide saying இவன் threshold reach பண்ணிட்டான், பிரேக் ஆக சான்ஸ் இருக்கு, ஓவர் ஒர்க்லோடு, இவனை நிறுத்து அப்படின்னு சொன்னா மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணா இண்டிவிஜுவல் மைண்ட் ஸ்டோன் வாட் எவர் இட் இஸ் they have to be rested. இந்த ரூட்டை இந்தியன் டீம் எடுத்தாங்கன்னா they will have their fast bowlers legs fresher. Bumrah will also be available, Siraj will also be available, everyone will be available-ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே சூப்பர். அப்படியே கம்பீரோட அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்மி இப்ப யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஹர்ஷித் ராணா, அன்சுல் கம்போஜ் வந்திருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே, கலீல், கவீரப்பா, வைஷாக் விஜயகுமார், நிறைய பேர் இருக்காங்க இன்னும். யாஸ் தேல் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பிகாஸ் இஸ் த நியூஸ் ஃபார் ராங் ரீசன்ஸ், அதை விட்டுறலாம். ஸோ மத்த வேற யாரையெல்லாம் ப்ராமிசிங். ஷம்மி என்ன போகுது இப்போ, அவரு இப்போ என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. புவனேஸ்வர் குமார், தீபக் சார் மாதிரி அவரும் கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு கணக்கு முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்மியில யாருன்னா எடுத்து போறாங்க? எனக்கு தெரிஞ்சு it will be difficult for Mohammad Shami to come back. I can be very honest, even though I'm a massive fan of him, it will be very difficult for him to come back. I think they have moved on from Deepak Chahar and Bhuvneshwar Kumar. ஆமா அது முடிஞ்சது. பட் ஷம்மி அப்படி பண்ண முடியாது. ஷம்மி டிசர்வ்ஸ் பெட்டர். பண்ண முடியாது சார். பட் அவர் இன்ஜுரியில இருந்து ரெக்கவரே ஆலியே, இஸ் நாட் ரிகவரிங் ஃப்ரம் இன்ஜுரி அட் ஆல். ஹிஸ் ஸ்டேட்டஸ் இஸ் ஆல்வேஸ் அண்டர் ரீஹபிலேஷன். ஷமி மாதிரி ஒரு டேலண்ட்ல ஷுட் வாக் இன். இங்கிலாந்துல ஆடினா கரும்புள்ளி சம்பளி குத்தி அனுப்பிச்சிருப்பாரு இந்த பிச்சில எல்லாம். அவர் ரெக்கவரே ஆளுங்கும் போது நீங்க என்ன பண்ண முடியும்? தட் இஸ் தி லிமிட், த்ரெஷோல்ட் லிமிட். யூ ஆர் புஷ்ட் யுவர் செல்ஃப் பிளேயிங் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் நான் ஸ்டாப். அந்த மாதிரி ஆடிதான் இந்த மாதிரி வந்திருக்காரு. நாளைக்கு சிராஜுக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஷமி didn't have a bad action. He's got a beautiful action. He's not a fit athlete like others. He doesn't look. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க மாதிரி அவர் என்ன பண்ணாரு, வாட் எவர் இட் இஸ் கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாரு. இஸ் நாட் ஹெவிலி பில்ட். கை வித்தே காமிச்சு நோண்டிட்டாரு எல்லாரையும். Why is he pushed it into this threshold? Why is he getting injury after injury? His body is giving up. நாளைக்கு வி ஷுட் நாட் புஷ் சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஹர்ஷதீப் சிங் அண்ட் அதர் கைஸ் டு தட். அதுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வரணும்னு நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. பட் தே காட் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். கலீல் அஹமத் ஹஸ் பவுல்ட் பிரில்லியன்ட்லி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. காவேரப்பாவும் ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு இருக்காரு. அன்சுல் கம்போஜ் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியா இஸ் நாட் ரியலி. துஷார் தேஷ்பாண்டே, துஷார் வைஷாக் தேஷ்பாண்டே, விஜயகுமார், வைஷாக் விஜயகுமார், ஏகப்பட்ட பேர் இருக்கு. இந்தியா அது மயங்க் யாதவ் இன்ஜுரியில இருக்காரு. அவர் ஆக்ஷன் உம்ரான் மாலிக், மயங்க் யாதவ் 2 பேர் இருக்காங்க ஃபாஸ்டா போடக்கூடியவங்க. அதை பத்தி சொல்லுங்க. மயங்க் நான் தான் சொல்றேனே சார், உங்களுக்கு ஃபாஸ்ட் bowling பயோ மெக்கானிக் தெரிஞ்ச ஒரு திறமசாலி இங்க வந்துட்டு தைரியமா கை வச்சு இந்த ஆக்ஷனை சார்ட் அவுட் பண்ணலன்னா
வேலைக்கே ஆகாது. இந்தியா ஹஸ் காட் பிளென்டி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ் மோசின் கான்லாம் பாருங்களேன், 10 கோடி கொடுத்து எடுக்கிறாங்க, ரீடைன் பண்றாங்க. வந்து அவரால் எல்லா மேட்சும் 4 இந்தியா ஓவர் போட முடியல. மெட்டீரியல், இந்தியா மெட்டீரியல். நான் திருப்பி சொல்றேனே, அங்க போயிட்டு இப்ப பரத் தருண் அங்க போறாரு. ஐ ரியலி ரேட் பரத் தருண் as a bowling coach. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அவராலையும் சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா அவங்க கேரியரை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. தட் இஸ் த ஹம்பிள் திங் ஃப்ரம் மை சைடு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நாட் worried about the options what India has got. இந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஒர்க்லோடு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் bowlers will have a long life. India will dominate home and away in Test cricket. சூப்பர் சூப்பர் பீடா, நல்லா இருந்துச்சு டிஸ்கஷன். நல்ல டீப் தாட்ஸ், நிறைய உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். பாப்பா என்ன ஆகுதுன்னு கம்மிங் டேஸ்ல. அதே மாதிரி இந்த பவுலிங் கோச்சுமே வந்து ஐ விஷ் ஃபாஸ்ட் பவுலிங் கோச் அப்படிங்கிறது வந்து ஜஹீர் கான் மாதிரி நேரா மாதிரி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த ரூட்டையும் அவங்க எடுக்கிறாங்களான்னு வில் சீ இந்த கம்மிங் டேஸ். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சதா நான் சொன்னேன். இன்டர்நேஷனல் இதுல இப்ப நான் வந்துட்டு அந்த காலத்துல ஒரு சிஸ்டம்லாம் இது பண்ணல, ஒரு எக்ஸல் ஷீட்டை மெயின்டைன் பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது கரெக்டா என்னோட ஹெட் கோச்சிட்ட சொல்லிடுவேன், இந்த மாதிரி இவ்வளவு ஆடி இருக்காங்க, இது பண்றாங்க, இந்த மாதிரி ரெஸ்ட் கொடு. கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு சில ஓடிஐஸ் அங்கங்கெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஒரு சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பிளாண்டர்லாம் ஓடிஐ பக்கம் சேர்க்கவே இல்லையே, நாங்க T20 பக்கம்லாம் நாங்க சேர்க்கவே இல்லையே. ஸோ நான் சொல்றேன், இந்த ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஒரு சாஃப்ட்வேர் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நானே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் பண்ணிருப்பேன். எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணதுனால அப்புறம் ஐபிஎல்ல வேற இருந்தேன், என்னால பண்ண முடியல. பட் இந்தியா இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுல கம் அப் வித் சிஸ்டம். தே நீட் டு ஹேவ் a guy who's responsible for that, maintaining that workload for them during the tour, whether he's playing or not. அதை வச்சு பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இதுவா இருக்கும். அடுத்த எபிசோட் என்னன்னா, முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது ஒரு கையில கிளவுஸ மாட்டிட்டு ஸ்டெம்புக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தருக்கு பதிலா வலது கையில ஸ்பின் போடுற ஒருத்தரும் இடது கையில பேட்டிங் ஆடுற ஒருத்தரையும் மாத்த போறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை 2.5 மாசம் முன்னாடி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். யாரும் அதை நம்பல. அது இப்போ வந்து வரப்போகுது. இப்ப ஒருத்தர் சொல்லிட்டாரு, அந்த காப்பாளர் சொல்லிட்டாரு, என்ன விட்டுறீங்க அப்படின்ட்டாரு. எங்க போறாரு அப்படிங்கறத ஒன்லி வித் யுவர் ஆக்டோபஸ் அடுத்த எபிசோடு வந்து இது பண்றோம். சாம்சங்கா எங்க போறாரு அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க டிஸ்கஸ் பண்றோம். தட் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் எபிசோட். Until we come and entertain you with very own octopus on that episode. Thanks a lot and bye bye.